ஸோ சிஎஸ்கே பற்றி நிறைய விஷயம் இன்னும் பேச வேண்டியது இருக்கு. முக்கியமாக சிஎஸ்கே உடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கும் யோசிச்சு வச்சிருப்பீங்க, நிறைய வீக்னஸ் தாண்டா இருக்கு, எங்கடா ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஒவ்வொரு கார்டாக பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்கேக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு, நிறைய வீக்னஸும் இருக்கு. ஸோ சிஎஸ்கே அணியின் பலம் என்ன அப்படின்னு பார்த்தா, இளம் வீரர்கள் படையை நம்பிதான் சென்னை அணி களமிறங்கியிருக்கு. அதாவது சிஎஸ்கே உடைய சிஇஓ வந்து விஸ்வநாதன் சொல்றாரு, இப்போ இருக்கிற கரண்ட் வின்னிங் டீமா நம்ம இருக்க போறோமா எனக்கு தெரியாது, ஆனா ஒரு ஃபியூச்சர்ல ஒரு சூப்பரான டீமை கட்டமைக்கிறது தான் நம்முடைய கோலா இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்ப்பு. ஸோ ஆயுஷ் மாத்ரே, பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, பிரவீஷ் அண்ட் சப்ரஸ் கான், உர்வில் பட்டேல், இப்படி இருக்கிற ஒரு இளம் படையை தான் நம்ம வந்து போக்கஸ்டா நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ அகிலன், இந்த இளம் படை உடைய ஸ்ட்ரென்த்தை நம்பி தான் நம்ம இந்த வருஷம் வந்து களம் இறக்க போறோம் அப்படின்னா, இது வந்து நீங்க வந்து ஸ்ட்ரென்த்தா பாக்குறீங்க எப்படி? ஃபர்ஸ்ட் டாப் 7ல இவங்க எல்லாமே இறங்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த போட்டியோட யார் கூட விளையாட போறோம், எந்த கிரவுண்ட்ல விளையாட போறத பொறுத்து தான் இந்த டீம் நம்ம அந்த ஸ்பாட்ல அமைக்க போறோம். ஸோ அடுத்த கட்டத்தில் படிச்சிடலாம். தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அணி வீரர்கள் T20ல சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. அப்படி அதாவது ஒவ்வொரு செலெக்ஷனையும் பார்த்து 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 எடுத்திருக்காங்க. T20 ஸ்பெஷலிஸ்டா பார்த்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா ரெண்டாவது ஒரு ஸ்ட்ரென்த்தா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து இளம் வீரர்கள், ரெண்டாவது ஸ்ட்ரென்த் வந்து T20 ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. மூணாவது கார்டு வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த டீமுக்கு அதாவது ஆலோசகரா தோனி வந்து செயல்படுவார் அப்படிங்கிறது கூடுதல் பலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தோனி நிறைய மேட்ச் விளையாட போறது இல்லை அப்படிங்கிறதா கிட்டத்தட்ட உறுதியான தகவல். ஸோ தோனி வந்து ஒரு ஆலோசகரா, ஒரு ஹெட் கோச் வந்து ஒருவேளை ஃபிளமிங் இருந்தாலோ ஆக்டிவ் கோச்சாக தோனி தான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்ட போறாரு அப்படின்னு சொல்லி. போன வருஷத்தை விட இந்த வருஷம் டீம்ல வந்து நிறைய பேக்கப் பிளேயர்ஸ் இருக்காங்க. போன வருஷம் ஒருவேளை இவர் மிஸ் பண்ணிட்டா, கான்வே இதாயிட்டா யார் இருக்கா, ரச்சித் ரவீந்திரா மிஸ் பண்ணிட்டா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருந்தோம். நிறைய இது அதாவது சிஎஸ்கே பினிஷ் பண்ணது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேபிள்ல லாஸ்ட் தான் பினிஷ் பண்ணாங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கடந்த வருஷத்தை விட இந்த வருஷத்துல நிறைய பேக்கப் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அகிலன், ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரென்த்? இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்புறீங்களா? உண்மையை ஆக்கணும். இந்த பிளேயர்ஸை தேர்ந்தெடுத்து என்ன நீங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க எப்படி பண்ணீங்களோன்றது கவலை இல்லை. ஆனா இப்போ நீங்க சென்னை கிரவுண்ட்லயோ இல்ல சென்னை டீம்ல நீங்க இறங்கிட்டீங்கன்னா அடுத்தது ஒன்லி ஹிட்டு, விக்கெட்டு, ஃபீல்டிங்ல பக்கா. இந்த 3 கான்செப்ட் தான். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஆப்போசிட் பவுலர் எவ்வளோ ஃபாஸ்டா போட்டாலும் சரி, இல்ல எந்த லெவல் பவுலிங்காக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையானது என்ன அப்படின்றத வந்து அணி நிர்வாகமும் சரி டோனியும் சரி ஃபுல்லா அவங்களோட மென்டாலிட்டியை மாற்றி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் இறங்குனா, களத்தில் இறங்குனா ஒன்லி எதை பற்றியும் பயடாமல் ஒன்லி ஹிட் பண்ணணும். 4, 6 பவுண்டரி போயிட்டே இருக்கணும். எதுவுமே நீங்கள் பால் ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது. அதே அந்த டீமு வந்து கொண்டு வரது தான் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேயோட மைண்டாக இருந்தது. ஏன்னா டோனி வந்து கிரவுண்டில் இருந்தால் தான் ஒரு பலன், எல்லாருக்குமே ஒரு பலமாக இருக்கும். ரெண்டாவது ரசிகர்களோட அந்த அரவணைப்பும் சரி, அந்த ஆர்ப்பாட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது சென்னை டீமுக்கு கூடுதல் பலம் இருக்கும். ஆனால் இத்தனை சீசன் பார்த்துட்டோம். கடைசி 2-3 சீசனில் டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனா கூட டோனின்ற ஒரு முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுறார். அது கேப்டனாக இருந்தாலும் சரி, இல்லை அவருக்கு விக்கெட் கீப்பராக இருந்தாலும் சரி. ஸோ டோனியை வச்சு இந்த டீமை மேக் பண்ணிட்டாங்க. டோனி இந்த டீம்ல எத்தனை மேட்ச் விளையாடுவாருன்னு தெரியாது. ஸோ சில மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவரோட அறிவுரை தான் இப்போ டீமோட பலமா பார்க்கப்படுது. இந்தியா சென்னை காம்போ வந்து பார்க்கும்போது இப்போ நீங்க சொன்னீங்க, ஸோ 2 பேருடைய பிளேயிங் 11லயும் ஸோ மாத்ரேவும் சாம்சனும் அவங்க அடிச்சாதான், அதாவது சாம்சன், ருத்துராஜி, பிராவிஸ், இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட சீசனுக்கு ஒரு 500 600 ரன் அடிச்சா மட்டும்தான் சிஎஸ்கேவை காப்பாற்ற முடியும். ஸோ இந்த காம்போ வந்து செட் ஆகும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதாவது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் சேர்ந்து ஓவராலா இந்த 3 பேட்ஸ்மேன் சேர்ந்து ஒரு 1000 ரன் இந்த சீசனுக்கு அடிச்சாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்சஸ் தான். அதுவும் முக்கியமா பவர் பிளேல வந்து ஒரு 500 to 600 ரன்ஸ் இந்த பவர் பிளேல அந்த 3 பேரும் சேர்ந்து அடிச்சாங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மற்ற டீம் சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது மற்ற டீம்ல இந்த பவர் பிளே பேட்ஸ்மேன் வந்து எல்லாம் பவர் ஹிட்டர்ஸா இருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த எனக்கு தெரிஞ்சு டேவிட் மில், டிகாக் எடுத்திருக்கலாம், பேஸ் பிரைஸ்ல போனாரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் தவற விட்டனால இந்த பவர் பிளே வந்து பெரிய ரன் எடுக்கிறதுக்கான பிளேயர்ஸ் இருக்காங்களான்னா கண்டிப்பா அது நம்ம வர்ற சீசன்ல தான் பார்க்க போறோம்.
ஸோ அப்படி பார்க்குறப்போ மேபி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு டாப் 4 பேட்ஸ்மேன் ஒரு பெரிய ஸ்கோர் இந்த சீசன் அடிச்சாங்கன்னா கப்பு நம்மளுக்கு தான். ஸோ கடந்த ஆண்டை போல பேக்கப் பேட்டர்ஸ் போலர்ஸ் அதிகம் உள்ளது கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.